இங்கே இந்த ஹீரோயினி கேன்சர்னால பாதிக்கப்படுறா. அவளோட லாஸ்ட் பர்த்டேக்கு அவங்க அம்மா கூட இருக்கணும்னு நினைக்கிறா. ஆனா அவளோட அம்மாவுமே அவளை பார்க்க வரல. அவளுமே அவங்க அம்மாவுக்கு மெசேஜ் பண்றா. ஆனா அவங்க அம்மாவுமே ஹாஸ்பிட்டல் ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருந்தனால அது கண்டுக்கறல. ஹீரோயினியோட சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மா ஒரு பர்த்டே கூட ஹீரோயின் கூட இருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா கிஃப்டா தந்த ஒரு கிளிப்பை தான் அவ லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் வச்சிருப்பான். அவளோட நிலைமையும் ரொம்ப மோசமானனால அவளோட வாயில இருந்து பிளட் வருது. டாக்டருமே அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவ இறந்து போயிடுறான். இறந்து போன லாஸ்ட் மூமெண்ட் கூட அவங்க அம்மா ஃபேஸ் தான் அவளுக்கு ஞாபகம் வருது. ஹீரோயினுமே ஆவியா வந்துடுறா. அங்குள்ள டாக்டர் எல்லாம் தொட்டு பாக்குறா. ஆனா அவளால தொடுறத ஃபீல் பண்ண முடியல. டாக்டருமே அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க. ஆனா அந்த லேடியுமே ஹாஸ்பிட்டல் ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த லேடியுமே கேலண்டர்ல மார்க் பண்ணிருக்க டேட்டை பாக்குறாங்க. அப்பதான் அவங்க பொண்ணோட பர்த்டே 2 டேஸ்க்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னு தெரிய வருது. அந்த பொண்ணுக்குமே கால் பண்றாங்க, எடுக்கல. மெசேஜ் பண்றாங்க, ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால அந்த லேடியுமே பொண்ணோட காலேஜுக்கு போய் என்னோட பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுமே மெடிக்கல் லீவ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோவத்துல அவளோட வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அங்கேயும் அவ இல்லை. அதனால அவங்க கால் பண்ணி பாக்குறாங்க. அவ கால் எடுக்கல. அந்த கால் பண்ற சவுண்ட் அவங்க பக்கத்திலேயே கேக்குது. அந்த போனை எடுத்து பார்க்கும்போது அவங்க பொண்ணு அவங்களுக்காக நிறைய வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறா. அந்த வாய்ஸ் ரெக்கார்டு ஒன்னொன்னையுமே போட்டு பாக்குறாங்க. உடனே அந்த பொண்ணு இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேட்கும் போது தெரியுது அவங்க பொண்ணு இறந்து போயிட்டான்னு.